மரியாதைக்கும் பெருமதிப்புக்குரிய ஆற்றல் அரசர், செயல் வீரர், தி முதன்மை செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு திரு டாக்டர் வி இறையன்பு சார் அவர்களே, திரு வி பாலகிருஷ்ணன், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், மதுரை டிஸ்ட்ரிக்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவர்களே, திரு ஆர் திருநாவுக்கரசு, டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், லா அண்ட் ஆர்டர், மதுரை சிட்டி அவர்களே, இளம் இயக்குநர்களே, கல்லூரியுடைய முதல்வர், எங்கள் பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, துணை முதல்வர்களே, ஆசிரிய பெருமக்களே, எங்கள் குழுமத்தின் அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற நண்பர்களே, உறவினர்களே, எங்கள் குழந்தையின் பெற்றோர்களே, மேலோங்கி நிற்கின்ற எங்களுடைய மாணவ செல்வங்களே, உங்கள் முன் இன்று இரண்டாவது நாளாக இந்த பள்ளியினுடைய நிறைவு நாளை, பள்ளியினுடைய ஆண்டு விழாவை மாபெரும் பெருந்தகைகளின் முன்னால் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்ற பெருமையை நான் மட்டுமல்ல, இந்த குழுமமும் எங்களுடைய பெற்றோர்களும் மாணவர்களும் ஒரு ஆனந்த கடலிலே மூழ்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிதையாகாது. மரியாதைக்குரிய தலைமை விருந்தினர் இறை என்பவர்கள் சென்னையிலிருந்து நமது பள்ளிக்கு வந்திருக்கின்றார்கள். எங்களுடைய பள்ளி 1996 ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நாங்கள் விருந்தினர்களை தேடி அலைகின்ற காலத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக நான் இறையன்பு சார் அவர்களை நமது பள்ளிக்கு அழைக்க வேண்டும் என்று விடாமுயற்சிகளை எடுத்தோம். கடைசியாக நான் பெரிதும் மதிக்கக்கூடிய கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் மூலமாக அவரை நெருங்க முடிந்தது, அவர்களை அழைக்க முடிந்தது. அழைத்தவுடனே பள்ளி விழா என்று சொன்னவுடனே இன்று காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த பெருந்தகைக்கு எங்களுடைய குழுமத்தின் சார்பாக என்னுடைய இதயங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அவர் மதுரையிலே ஆட்சியாளராக இருக்கின்ற பொழுது மதுரை மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள், செயல் வீரர், தன் நினைவில், தன் அறிவாற்றலில் அரசுடைய அதிகாரங்களுக்கு உட்பட்டு எது நியாயம் என்று கருதுகின்றாரோ அதை உறுதியோடு வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் அரசர் படித்தவர். அவரை பற்றி சில வார்த்தைகள் நான் கூற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். மழைக்கான நெடிய பயணம் மலை உச்சியிலிருந்து தொடங்குவதைப் போல நம் லட்சியம் நிலவு என்றதும் பௌர்ணமியிலிருந்து தொடங்கட்டும் என 10/6/1963 தொடங்கியவர். முற்போக்கு சிந்தனையாளர், பழைய மரபுகளை களைப்பவர். பாரதி, புதுமை பித்தன், மு வரதராஜனார், ஜெயகாந்தன் வரிசையிலே வந்தும் பறைப்பாடி ஓயாத படிப்பாளி. சுருக்க கூறினால் ISI முத்திரை பெற்ற ஒரு IAS அதிகாரி என்று சொல்லலாம். நிலவு போல நிலைத்து நிற்கும் படைப்பு பல படைக்கும் படைப்பாளி. விரலை கிள்ளும் நகத்தில், சுப்பிரமணிய செட்டியார் நகரில், கோவிந்தசாமி முதலியார் தெருவில், ராமசாமி நாயக்கர் சந்தில், குப்புசாமி ஆசாரி மண்டபத்தில் நடக்கும் கவிதை போட்டியினுடைய தலைப்பு ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று யதார்த்தம் பேசியவர். மக்களின் மனநிலை உணர்ந்தவர். ஆத்தங்கரை ஓரத்தின் நாயகன். இந்திய மனிதருள் 7ஆம் அறிவை ஒளித்து வைத்திருக்கவர். வேடிக்கை மனிதர்களை அடையாளப்படுத்தியவர். வாழ்க்கை என்பது வழிபாடு என்று போதித்தவர். சின்ன சின்ன வெளிச்சங்களால் பழைய மரபு என்னும் இருளை நீக்க போராடும் போராட்டக்காரர். மென்காற்றாய் வீசும் பொதிகமலை தெண்டலாய்
அமர்ந்திருக்கும் எங்கள் இதயம் நிறைந்த இறையன்பு IAS அவர்களே, எங்கள் குழுமத்தின் சார்பாக மீண்டும் தலைவன் என்ற முறையிலே உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து அமர்ந்திருக்கின்ற ஏற்கனவே நமது டைரக்டர் அவர்களை பற்றி மிக விரிவான விளக்கங்களை கூறினாலும் கூட என் சார்பாக நான் அறிந்த மட்டத்திலே நமது மதுரையினுடைய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அருமைக்குரிய அதிகாரி வி பாலகிருஷ்ணன் அவர்களை பற்றி சொல்ல போனால், மீனாட்சி பட்டினத்தின் விதிமரபுகளை மேலும் மெருகேற்ற காவல் விடம் தாங்கி வந்தவரே. வேப்ப மரமும் அரச மரமும் இணைந்த இடத்தில் என்றுமே விநாயகர் எழுந்தருளிப்பார். வன்முறையும் கலவரமும் எங்கு வருவதாக தெரிகிறதோ அந்த இடத்தில் அழையா விருந்தாளியாய் எந்த நொடியிலும் இருப்பவர் இவர். மதுரை என்னும் மலையை செதுக்கி ஒரு அழகிய சிலையாக மாற்றியமைக்க மாற்றம் பெற்று வந்தவரே. எங்களின் ஏற்றம் உங்களின் கைகளில். குற்றங்கள் கண்டு சீற்றம் பெற்று பொங்கி எழும் மதுரையின் சுனாமி நீங்கள். குருதியில் ஓடும் ஒவ்வொரு செல்லிலும் குற்றவாளிகளை வளரவிடாத தன்மையானவரே. ஆலமர விழுதுகள் மரத்தை தாங்கி நிற்பது போல உங்களின் காவல் கரங்கள் கொண்டு மதுரையை காத்து நிற்பவர் நீங்கள். வகைப்பட்டியலை அறிந்தவர்கள் மத்தியிலே எமது மண்ணில் நல்லவர் தீயவர் என்ற வகைப்பட்டியலை நகக்கண்ணில் வைத்திருப்பவர் நீங்கள். தங்களின் காலடி மண்ணில் பதிந்ததும் காணாமல் போனது கலவரங்கள் மட்டுமல்ல, சில ஆரவாரங்களும் தான் என்பதை நிரூபணம் செய்தவர் நீங்கள். தூங்கா நகர் என்று பெயரெடுத்த மதுரை மண்ணிலே இன்று எம் மக்கள் நிம்மதியாக உறங்கி எழ வழி செய்தவர் நீங்கள். கொட்டும் மழையிலும் கொதிக்கும் வெயிலிலும் உள்ளத்தில் உரத்தை ஏற்றி இல்லத்தை கடமையாக மறந்து சிரத்தையுடன் உழைக்கும் காவலரே. நீவர் மதுரையின் கா அலரே என்று சொன்னவுடன் குழம்ப வேண்டாம். மதுரை சோலையில் புதிதாய் உதயமான மலர் நீங்கள். மென்மையாய் வன்மையாய் கொண்ட மலர் நீங்கள். காட்டினிலும் மேட்டிலும் நாளெங்கும் நற்றொழிக்கும் மதுரையின் அமைதியிலும் பங்கெடுத்து நிலைநாட்டுவதை நிமிட உழைப்பாக கொண்டவர் நீங்கள். மதுரையின் தூய்மையை அழிக்க நினைக்கும் குப்பைகளை ஓடி ஒளிய வைத்தவரே. மதுரை மண்ணின் காவல் நாயகனாய் அவதரித்திருப்பவரே. அன்று பார்த்திப சோழன் கண்ட கனவு நிறைவேற ஆண்டு பல ஆனது. நீங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் கண்ட கனவை ஒரே நாளில் நிறைவேற்றிய திரு பாலகிருஷ்ணன் அவர்களே, எங்கள் குழுமத்தின் சார்பாக மீண்டும் உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமைக்குரிய மதுரை மாநகரனுடைய டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் மரியாதைக்குரிய திருநாவுக்கரசர் அவர்களை பற்றி என் இதயத்திலிருந்து சில வார்த்தைகள். எங்களின் ஆணையாளரின் முயற்சி எப்பொழுதும் வலிமையான ஆட்களையே மையமிடும், எளிமையையே மையமிடும், எளிமையான ஆட்களுக்கு வழிவிடும். 1000 அதிகார தலையீடுகள் 1000 பாடினாலும் அறத்தின் வழியில் இருந்து வலுவாமல், மரத்தின் பாதையை மறக்காமல், அடிப்படை விதிகளை மீறாமல், உறுதியான மனங்கொண்டு தெளிவான அணுகுமுறையோடு செயல்படும் ஆணையாளர் இவர்கள். இவரின் ஆணைகளுக்கு அதிகார பீடங்களே ஆட்டம் காணுகின்றன. காவலில் ஒழுக்கம் உயர வேண்டும் என்பதில் கருத்தை ஊன்றி எழுந்து நிற்கும் இவரின் எண்ணம் செயல் வடிவம் பெற்று மதுரை மக்களின் அமைதி காத்து நிற்பவர். மதுரையின் சட்டம் ஒழுங்காக இருப்பதற்கு இவரின் சட்ட ஒழுங்கு மட்டுமே காரணம் என்பதை அனைவரும் அறிவோம் என்ற பெருந்தகைகளுடைய சிறிய என் இதயத்தில் எழுந்த கருத்துக்களை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுது பொழுது
இவ்வளவு பெரிய மனிதர்களை அழைத்து இந்த மேடையிலே அமர்த்தி உங்களுக்கு என்ன முற்போக்காக படுகிறது என்று சொன்னால், இது எங்களுக்கு பள்ளிக்கு பெருமையா என்று கேட்டால் அதை கூட நான் முன்னிறுத்தி சொல்ல மாட்டேன். இது மரியாதைக்குரிய இறையன்பு சார் அவர்கள் சொன்னார்கள், இன்றைய காலகட்டத்திலே நமது செய்திகள் நாடேடுகளிலே டிவிகளிலே காண வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலே, அதிகாரிகளுக்கு மத்தியிலே நான் எதையும் விரும்பாத ஒருவன் என்று சொல்லுகின்றார்கள். ஆக பள்ளி நிர்வாகத்தின் பெருமைக்காக அல்ல, ஆற்றல்மிகு அதிகாரியினுடைய செயலாக்கங்கள் பற்றி பத்திரிகைகளை வர வேண்டும் என்பதற்காக அல்ல. எங்களுடைய நோக்கம் நீங்கள் வளர்ந்திருக்கின்ற நேர்மையான அதிகாரத்தை அரசுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த அரிய பண்பை எங்கள் இளம் சிறார்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான். உங்களை பார்த்து, உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்கள் எங்கிருந்து எவ்வளவு தூரம் உயர்ந்தீர்கள், அந்த உயரிய பண்பிற்கு படிப்போடு மட்டுமல்லாமல் ஒரு ஒழுக்கசீலனாக நேர்மையான அதிகாரியாக நீங்கள் மதுரையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலேயே வள வந்த நிரூபணமான அதிகாரிகள் என்ற எண்ணத்தில் உங்களை போன்றவர்களை அழைத்து எங்களுடைய பள்ளி மாணவர்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய முதன்மையான எண்ணம். நான் சிறிது நேரம் மரியாதைக்குரிய இறையன்பு சார் அவர்களோடு என்னுடைய அறையிலே கலந்துரையாடி கொண்டிருந்த பொழுது என் அருமைக்குரிய நண்பர் அவர்கள் ஒரு வினாவை அவரிடம் தொடுத்தார்கள். அதுவரை அமைதியாக இருந்தார்கள். வினாவை தொடுத்ததற்கு அவர்கள் பட்டும்படாமல் சில பதில்களை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது நான் கேட்டேன், உங்களை போன்ற உயர்ந்த அதிகாரிகள் எல்லாம், நேர்மையான அதிகாரிகள் எல்லாம் அரசு அங்கீகரிக்கவில்லை என்பதை காட்டிலும், நீங்களும் அதை கண்டுகொள்ளவில்லை என்பதை காட்டிலும் எங்களை போன்ற மக்கள் அதை எதிர்பார்க்கிறோம் என்று கேட்டேன். எடுத்து விட்டார். ஒரு மிகப்பெரிய சரித்திரமே படைத்து விட்டார் அந்த 10 மணி நேரத்திலே. உண்மையாகவே அறிந்து கொண்டேன், இவர் படைப்பாளி என்று சொல்லுவதை காட்டிலும் உலகம் அறிந்த அறிவாளி என்றுதான் நான் கருதுகின்றேன். அப்படிப்பட்டவர் 10 ஆண்டுகளாக நாங்கள் முயற்சி எடுத்தவர். மரியாதைக்குரிய பெற்றோர்களே, இன்றைய கலை நிகழ்ச்சிகளை கூட மறந்து விடுங்கள். ஒவ்வொரு வரியும் இறையன்பு சார் அவர்களுடைய ஒவ்வொரு வரியும் உன்னிப்பாக பாருங்கள். உங்கள் குழந்தைகள் எப்படி வளர வேண்டும், எந்த இடத்தை அடைய வேண்டும் என்பதை இன்று நீங்கள் முழுமைப்படுத்திக் கொள்வீர்கள் என்பதிலே எனக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை என்று சொல்லிக் கொள்ளுகின்றேன். அதற்கு இணையாக வந்திருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளும், நான் சில காலகட்டங்களிலே அவர்களோடு ஒரு அபிஷியல் கான்டாக்டிலே நான் உரையாடுகின்ற பொழுது கூட அவர்களுடைய வெளிப்பாடு என்பது என்ன என்பதை மிக அழகாக உணர்ந்து கொண்டோம். அவர்கள் சொல்லுகின்ற கருத்து தெளிமையான, உண்மையான, சமுதாயத்துக்கு பயன்படக்கூடியதை என்றால் அவர்கள் அதை அறிந்து கொண்டால் எந்த விதமான மக்கள் பிரதிநிதிகளும் இல்லாமல், யார் முன்வைக்கிறார்கள் என்பதை அறியாமல், அந்த கருத்துக்கு இணங்க, தங்களுடைய சட்ட வரம்புக்கு இணங்க செயலாக்கம் படைக்கக்கூடியவர்கள் தான் அருகாமையில் அமைந்திருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளும். இந்த 3 அதிகாரிகளும் உண்மையாகவே நெஞ்சார சொல்லுகின்றேன், இன்று நீங்கள் உதயம் கண்டிருக்கின்றது என் பள்ளிக்கு பெருமை என்று சொல்ல மாட்டேன், உங்களுக்கு விளம்பரம் என்று சொல்ல மாட்டேன், எங்கள் இளைய மாணவ செல்வ இதயங்களுக்கு வித்திட வந்திருக்கின்றீர்கள். அது ஆலமரமாக வளர வேண்டும். அதன் பலன்களை நாம் எல்லாம் சமுதாய முன்னோடிகள் பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன்.
எங்களுடைய பள்ளியினுடைய இந்த 17ஆம் ஆண்டு விழா இவ்வளவு சிறப்பாக நடந்தேறினான் கூட நான் வந்த பாதையை மறக்கவில்லை. விருந்தினர்களுக்காக சில கருத்துக்களை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். 1996 எங்கள் பள்ளி ஒரு வாடகை கட்டடத்திலே 120 மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி இன்று 17 ஆண்டுகள் கழித்து எங்கள் பள்ளியில் 2400 குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் இதுவரை 1-2 ஆண்டுகளை தவிர +2 எங்கள் பள்ளி மாணவர்கள் மாவட்ட அளவிலே முக்கிய இடம் வகிக்கிறார்கள் என்பதை அறிகின்ற பொழுது உங்களைப் போலே நானும் பெருமைப்படுகிறேன். எப்படி என்றால், உண்மை, நேர்மை, உழைப்பு எந்த காரியத்திலே நாம் வைத்தாலும் கூட அது நிச்சயமாக வெற்றியை காணும் என்பதிலே ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவன். அதுதான் இன்று பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்தாற்போல 2005 நாங்கள் கல்வியியல் கல்லூரியை ஆரம்பித்தோம். இன்று வரை அது மாநிலத்திலே ஒரு 8வது இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு பெருமைக்குரிய கல்லூரியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. சமீப காலமாக 2007-8 3வது இன்ஸ்டிடியூஷனை ஆரம்பித்திருக்கிறோம், கியூன் மீரா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ். அந்த பள்ளியை ஆரம்பிப்பதற்கு என்ன உந்துதலாக இருந்தது என்று கேட்டால், நான் சில செய்திகளை சொல்லி அந்த உந்துதலுக்கு காரணத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று கூட காலையிலே செய்தித்தாளிலே படித்தேன், யூசிஜி சேர்மன் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். 2017 இந்தியாவிலே 900 பல்கலைக்கழகங்கள் வளரக்கூடிய அறிகுறிகள் இருக்கின்றன. 47,000 கல்லூரிகள் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றன. இப்பொழுது இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள் 512 தான். இன்றைய வருடம் 2013. 2017 900, 2 மடங்காக கணக்கிடுகிறார்கள். கல்லூரிகள் அதற்கு மேலாக. ஆனால் ஒரே ஒரு குறைபாட்டை அங்கே வைக்கிறார். இந்த நிறைவு பெற்றுவிட்டால் உலகத்திலேயே அதிகமான கல்வி நிறுவனங்களை வைத்திருக்கின்ற நாட்டு வரிசையிலே நாம் தான் முதலிடம் வைப்போம் என்கிறார். அருமையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அடுத்த வரியை வைக்கிறார், ஆனால் தரமான கல்வியை இந்த நாட்டிற்கு நாம் கொடுக்கின்றோமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி என்று வைக்கிறார். What I can understand from this statement, the message is, anybody can deliver or start institutions, but are you competent to deliver the appropriate meritorious product to the market? That is a question mark. அங்குதான் நான் பார்க்கின்றேன், இது போன்ற ஒரு உலகத்தரம் வாய்ந்த என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு எப்பொழுது கிடைக்கிறது? 1991 முன்பாக நாம் எடுக்கிற முயற்சி நம்ம தெருவிலேயே, நமது நகரத்திலேயே முடிந்துவிடும். நமக்கு அவ்வளவு பெரிய காம்படிஷன்ஸ்லாம் கிடையாது. 91க்கு பின்னாடி திறந்த உலகம், உலகமயமாக்குதல், யார் என்ன வேணாலும் எந்த நாட்டிலும் செய்து கொள்ளலாம் என்ற நிலைப்பாடு. So if you want to produce the product not less than international standard, you cannot have a survival in the society என்பதைத்தான் அது உணர்த்துகிறது. அந்த உந்துதல் தான் நான் கியூன் மீரா இன்டர்நேஷனல் பள்ளியை ஆரம்பிக்க தூண்டியது என்று இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த பள்ளி எங்களால் முடிந்த அளவு மதுரையிலே இல்லாத எந்த பள்ளிக்கும் உள்ள ஒரு தனித்தன்மையான பள்ளியை நாங்கள் அங்கு வைத்திருக்கின்றோம். The entire building of 60,000 square feet is air conditioned. Every classroom is smart classroom. It is being connected with the knowledge centers where we are having different modes of softwares. I could say that the entire composition of encyclopedia, it is being broadcasted from the knowledge center to the every classroom as and when it is required by the faculty of the particular classrooms.
இந்த மாதிரியான நான் அந்த முன்னேற்பாடை செய்கின்ற பொழுது மதுரை மக்களிடம் சிறிது வரவேற்பு மெதுவாக வந்தது. ஆனால் இந்த ஆண்டு பார்க்கின்ற வரவேற்பு மிகவும் கணிசமாக இருக்கிறது. இதை பார்க்கின்ற பொழுது மக்கள் ஏதோதோ தேடுகின்றார்கள். நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு மதுரைக்கு அருகாமையிலே 15-20 கிலோமீட்டருக்கு பக்கத்திலே ஒரு டிப்ரைவ்டு கம்யூனிட்டி மற்றும் வாழுகின்ற ஒரு ஊரிலே அரசாங்கம் ஒரு பள்ளியை நிறுவனம் செய்து அவன் உடுத்துகிற உடையிலிருந்து சாப்பிடுவதை புத்தகங்கள் வழங்குவது வரை இலவசமாக வழங்கி கொண்டிருந்த போதிலும் கூட நான் பல்கலைக்கழகத்தினுடைய மேலாண்மைத்துறை பேராசிரியர் என்ற முறையிலே ஒரு சிறிய ஆராய்ச்சியை அந்த கிராமத்திலே பண்ணினேன். அந்த கிராம மக்களுடைய வளர்ச்சி எங்கு இருக்கிறது, அவருடைய கலாச்சாரம் எங்கு இருக்கிறது என்பதை கண்டறிய ஆசைப்பட்டு அந்த கிராமத்திலே சில ஆராய்ச்சிகளை நான் மேற்கொண்ட பொழுது அந்த கிராமத்தில் ஜூன் மாதம் மற்றும் 10 கோடி ரூபாய்க்கு மேலாக தவணையாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஏன் அந்த ஊர் மக்கள் 10 கோடி ரூபாய் வரைக்கும் தவணை வாங்குகிறார்கள்? பலாயிரம் மக்கள் 5000 10,000 என்று வாங்குகிறார்கள் என்று நாங்கள் கண்டறிந்த பொழுது கூலி தொழிலாளி ஏழை எளியவர்கள் தங்களிடம் 5000 ரூபாய் கூட பிரட்டி பள்ளி மாணவனுக்கு தன்னுடைய குழந்தைக்கு கட்ட முடியாத வசதி வாய்ப்பற்றவர்கள் தவணைக்கு எடுத்து தன் பிள்ளைகளை ஒரு மெட்ரிக் பள்ளியிலே சேர்க்கிறார். இது தலைமை செயலாளர் அவர்களுக்கு அரசுக்கு செய்தியாக கூட கொடுக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், பெற்றோர்கள் என்ன விரும்புகிறார்கள்? தரமான கல்வி என்னுடைய குழந்தைகளுக்கு வேணும். அது நான் 3 நேர சாப்பாடிலே 1 நேர சாப்பாடை குறைத்து கொண்டால் கூட கவலை இல்லை. இல்லை ஜூன் மாதத்திலே 10,000 தவணை வாங்கி வருஷம் பூரா அதை கட்டக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்லை. என் குழந்தைகளுக்கு வேறு வழி இல்லை. தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்றால் அதுதான் வழி என்ற செய்தியை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மக்கள் விரும்புகின்ற அந்த எதிர்பார்ப்பை எங்களை போன்ற சின்ன குழுமங்களாக இருந்தாலும் கூட என்னுடைய அருமை குழந்தைகள் எல்லாம் என்னுடைய லைன்லேயே படித்தவர்கள், முதுகலை பட்டப்படிப்பு மேலாண்மை துறையிலே பயின்றவர்கள். 2 பேருக்குமே நான் தான் ஆசிரியர் என்ற பெருமையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். என்னுடைய லைனில் சரியாக வருவதனால் என்னுடைய முற்போக்கு பார்வை அவர்களுக்கும் தொடர்கிறது. அதனால் இவ்வளவு பெரிய செயல் காரியங்களை இந்த சமுதாயத்திற்கு எங்களால் அர்ப்பணிக்க முடிகிறது. எங்களுடைய பணி தொடர உங்களை போன்ற அதிகாரிகளுடைய ஊக்கமும் ஆக்கமும் எங்களுக்கு தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி கூறி அமருகின்றேன். நன்றி, வணக்கம்.